முக்கியமா ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கனை இப்போ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, தவறான உணவுகளை தவறான நேரத்துல சாப்பிடுறதுனால உள்மூலம் இருக்கு அப்படின்னா ஆசன வாயில ஏதோ ஒண்ணு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வெளிமூலம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசன வாயை சுத்தி எல்லா ஸ்டேஜ்லயும் சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீல்ஸ் பார்த்தாவே பைல்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பாத்தீங்கன்னா டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. இவங்க கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. சரி, ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா காரமா சாப்பிட்டா பைல்ஸ் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்தாவே பைல்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்டா, நீங்க ரொம்ப ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தா பைல்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வேலையே பாத்தீங்கன்னா உட்காந்து தான் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி சார் அது? முரளி, இன்னைக்கு காலகட்டத்தில் ரீல்ஸை பார்த்து கண்ணா பண்ணான்னு கண்ட ஹோட்டலுக்கு போயிட்டு நேரம் தவறி நிறைய தவறான உணவுகளை தவறான நேரத்தில் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு இந்த மூல நோய் வந்து வருது. இந்த மூல நோய் அப்படின்றது வந்து உணவு சார்ந்தது அப்படின்றது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் இதெல்லாம் வந்து அதிகம் சேர்க்கிறோம் அப்படின்னா அது நாக்குக்கு வேணா ருசியா இருக்கலாமே தவிர நம்ம வயிற்றுக்கு வந்து அது நல்லது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு எந்த ஹோட்டல் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் தெரியாமலே நிறைய ஃபுட்டை தவறான நேரத்தில் நிறைய சாப்பிட்டுறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் மூல நோய் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகே சார், நீங்க ஃபுட்ஸ்னு சொல்லிட்டீங்க, எந்த மாதிரியான ஃபுட்ஸை காரணமா இருக்கு? பொதுவாகவே எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, மசாலா அதிகம் கலந்தது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கனை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண சிக்கனை அவங்க பீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹாஃப் பாயில்டு ரைஸ் அதை வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த ஹோட்டல் போனாலும் மோஸ்ட்லி எதுவுமே இல்லைம்மா, இட்லி கேட்டால் இல்லை, தோசை கேட்டால் இல்லை, பிரியாணி கேட்டால் இல்லை, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் அவைலபிள்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் யோசிச்சா போதும். பொதுவாகவே அவங்க ஹாஃப் பாயில்டு ரைஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஹாஃப் ஃப்ரைடு சிக்கனை அவங்க வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுப்பாங்க. அந்த சிக்கன் வந்து குவாலிட்டியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோஸ்ட்லி சிக்கன் பீசஸ் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரேர் தான். ஸ்கின்னோ அல்லது போன் கலந்த சிக்கனோ அதில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை இம்மீடியட்டாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஹீட் பண்ணி அதில் நிறைய சாசேஜஸ், அஜினோமோட்டா இதெல்லாம் ஆட் பண்ணி உடனே கொடுக்கும்பொழுது சுட சுட நமக்கு நாக்குக்கு வேணா ருசியாக இருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்செரிச்சலோ, வயிறு வலியோ, வயிறு பூசமோ, மலச்சிக்கலோ அல்லது டயரியாவோ, லூஸ் மோஷனோ ஆகலாம். மோஷன் போகும்பொழுது எரிச்சலும் வரலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கலக்கக்கூடிய மசாலாக்கள் மற்றும் செயற்கை நிறமூட்டிகள் மற்றும் செயற்கை சுவை கூட்டிகள்னு சொல்லுவோம் இல்லையா, டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நாக்குக்கு ருசியாக இருக்கும். ஆனால் வயிற்றுக்கும் குடலுக்கும் அது நல்லது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சார், இதுல 2 விதமான மூலம் இருக்குல்ல சார், உள்மூலம் வெளிமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் உள்மூலம் வர வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கெல்லாம் வெளிமூலம் வர வாய்ப்புகள் இருக்கு? யாருக்கெல்லாம்ன்றது கிடையாது. உள்மூலம் வெளிமூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. சில பேருக்கு நேரடியாக வெளிமூலமும் வரலாம். பொதுவாகவே உள்மூலம் இருக்கு அப்படின்னா ஆசன வாயில ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். மோஷன் வரும்பொழுது மிகுந்த வலி, எரிச்சல், வேதனையோட இருக்கும். மோஷன் போறதுக்கே அவங்க வந்து பயப்படுவாங்க. எங்க மோஷன் போனா தனக்கு வந்து அந்த வலி, எரிச்சல் அதிகமாயிடுமோ அப்படின்ற ஒரு டென்ஷனாலே அவங்க வந்து மோஷன் போகாம இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி மோஷன் போகாம இருக்கக்கூடாதுன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாள்பட்ட மலச்சிக்கலும் மூலத்துக்கு ஒன் ஆஃப் த ஒரு காரணம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஷன் வந்தா அடக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். வெளிமூலம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசனவாயை சுற்றி சதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அந்த ரத்தம் வந்து வரலாம், வலி, எரிச்சல் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வெளிமூலமானது சில பேருக்கு நிரந்தரமா அப்படியே இருக்கும், சில பேருக்கு சுருங்கிடும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜங்க்லாம் சாப்பிட மாட்டேன், காரமும் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வீட்டு சமைக்க மாட்டேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சார் பைல்ஸ்லாம் வருது? இப்போ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டை எடுக்காம இருக்கிறது, மோஷன் வந்த உடனே போகாம இருக்கிறது, ரொம்ப நேரம் வந்து நடக்கிறது அல்லது நிற்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய மாறுதல்களால மூல நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நான் நேரத்துக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா மோஷன் வந்தா உடனே போக மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க, ஃபைபர் வந்து எடுக்க மாட்டாங்க. சாப்பாடு மட்டுமே முக்கியம் கிடையாது, அதுல என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குன்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பைல்ஸ் இருக்கு சார், அதனால வேற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அன்ட்ரீட்டட் பைல்ஸ்
இருக்கு அப்படின்னா, அது நாள்பட்ட மூல நோய் இருக்கு அப்படின்னா, அந்த ஆசன வாயில வந்து கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆயிட்டு அவங்களுக்கு, அதாவது அவங்க மோஷன் போறதே தெரியாம அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். அதனால மூல நோய் இருக்கு அப்படின்னா உடனடியா சரியான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. சரி, இப்ப அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னு எந்த அறிவு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க? மலச்சிக்கல், மோஷன் போகும்போது வலி, மோஷன் போகும்போது எரிச்சல், மோஷன் போனதுக்கு அப்புறமும் தாங்க முடியாத வலி, எரிச்சல், வயிறு வலி, இதெல்லாம் மூல நோயினுடைய அறிகுறிகள். ஒரு சிலருக்கு வந்து மோஷன் போறதுக்கு முன்னாடி ரத்தம் வரும், ஒரு சிலருக்கு மோஷன் போனதுக்கு அப்புறம் ரத்தம் வரும், ஒரு சிலருக்கு மோஷன் கூட கலந்தே ரத்தம் வரும். இதெல்லாம் மூல நோயின் அறிகுறிகள். சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்கு சார், அது சர்ஜரி தான் தீர்வா, என்ன சார் பண்ணலாம் உங்களுக்கு? சர்ஜரி இல்லாம ஹோமியோபதியில சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டயட் வந்து முக்கியம். டயட் எலாங் வித் ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மூல நோயில இருந்து வெளிவரலாம். சார், இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே இதை சாப்பிட்டா சரியாயிடுமா சார்? எல்லா ஸ்டேஜ்லயும் சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் 2 நிலைகள்ல இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்றதை நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா மூலம் அப்படின்றது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்க, அங்க ஒரு நாள் தானே நீ வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சாப்பிடு, மட்டன் ஃப்ரை சாப்பிடு, சிக்கன் ஃப்ரை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நாமளும் ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா திரும்ப மோஷன் போகும்போது எரிச்சல், வலி வந்து வரும். அதனால மற்றவங்களுடைய கட்டுப்பாடுக்கு நாம வந்து இணங்கக்கூடாது. நமக்கு என்ன ஒத்துக்குதோ அதை நாம சாப்பிட பழகிக்கணும். அதுல ஸ்ட்ரிக்டா இருக்க பழகிக்கணும். இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு மேல சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே கரெக்ட் தானா? பொதுவாவே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் லைட் வந்து கிடையாது, கரண்ட் கிடையாது. அப்போ 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் படுக்க போய் பழகிட்டாங்க. அப்போ உள்ள மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. உடல் உழைப்பு எல்லாமே இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒண்ணு. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க எத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நைட் ஷிஃப்ட் ஒருத்தர் போறாரு, அவரால் நைட் 12 மணிக்கு தான் சாப்பிட முடியும். அவர் வந்து அந்த பழக்கத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அந்த 4 மணி நேரம் கேப் இருக்கு, 6 மணி நேரம் கேப் இருக்குன்னா அந்த 4 மணி நேரம் 6 மணி நேரம் கேப்பை வந்து அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அவரால் ஹெல்த்தியா இருக்க முடியும். இப்போ காலையில ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப 12 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப 4 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப 8 மணிக்கு சாப்பாடு அப்படின்றது அது வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஏன்னா இப்போ நைட் ஷிஃப்ட் போறாங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து டின்னர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மறுநாள் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock 5 o'clock அவங்க வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கேப், டைம் கேப் வந்து ரொம்ப முக்கியம். சார், அந்த டைம்ல உங்களுக்கு பசிக்கும்ல சார், அவங்க என்ன சார் பண்ணலாம்? நடுவுல பசி இருக்கு அப்படின்னா நாம வந்து பொதுவாகவே தேடி போறது ஜங்க்ஸ். ஒரு சமோசாவோ, வடையோ, பஜ்ஜியோ அல்லது ஒரு பப்ஸோ, கேக்கோ இதை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா காஃபி குடிச்சிருவாங்க, டீ குடிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரியான நபர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஜூஸை வந்து அவங்க ரெடியா வச்சிருக்கலாம், அல்லது ஃப்ரூட் கட்ஸ் வந்து அவங்க கையில வச்சிருக்கலாம். அதை நம்ம எடுக்கும் பொழுது வயிற்றுக்கும் எதுவும் பண்ணாது, செரிமானமும் நல்லா இருக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயா போகும், கெட்ட கொலஸ்ட்ராலும் கூடாது. இந்த பைல்ஸ் டயட் சொன்னீங்களா சார், அவங்க சொல்ல முடியுமா? பொதுவாகவே டயட்ல ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து உள்ள மிகுந்த உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். காய்கறி, கீரை, பழங்கள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். எண்ணெயில வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸா அவாய்ட் பண்ணணும். நேரம் தவறி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருட்கள் இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார் பைல்ஸ். இதை நாம அவாய்ட் பண்றது பெஸ்ட். நீங்க உங்களுக்கு பைல்ஸ் இருக்கு, நீங்க நான் வந்து சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டேன், மட்டன் அவாய்ட் பண்ணிட்டேன், ஃபிஷ் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது குழம்புல போட்ட மீன் மட்டும் சாப்பிடுங்க, மீன் குழம்பு சாப்பிடாதீங்க. குழம்புல போட்ட மட்டன் மட்டும் சாப்பிடுங்க, மட்டன் குழம்பு சாப்பிடாதீங்க. குழம்புல போட்ட சிக்கன் மட்டும் சாப்பிடுங்க, சிக்கன் குழம்பு சாப்பிடாதீங்க. சிக்கன் ஃப்ரை சாப்பிடாதீங்க, மட்டன் ஃப்ரை சாப்பிடாதீங்க. ஃப்ரைடு ஃபிஷ் வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா பாயில்டு சிக்கன், பாயில்டு ஃபிஷ், பாயில்டு மட்டன்றது வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனா மசாலா தான் அங்க மோஸ்ட்லி எதிரின்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா மசாலா நம்மளோட மிளகாத்தூள் தானே சார் போடுறாங்க, அதுவும் ரொம்ப அன்ஹெல்தி சொல்ல வரீங்களா? காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க 4 பேர் வந்து ஹோட்டல் போறீங்க, ஒரே பிரியாணி தான் நீங்க சாப்பிடுறீங்க. ஒருத்தர் வந்து காரமா இருக்குன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் காரமே இல்லைன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் மீடியமா இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி? ஒவ்வொருத்தருடைய உணவு பழக்கம் வந்து மாறுபடுது. இப்போ காரமே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னொருத்தர் சாப்பிடும்பொழுது அது காரமா இருக்கும். அதனால நாம வீட்டுல சமைச்ச சாப்பாடு சாப்பிடும் பொழுது நமக்கு எவ்வளவு காரம் தேவைப்படும்ன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி முரளி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.